சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைத்துறை குறித்த முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டார். அதன்படி சென்னை, கோவை மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில்தட விரைவுச்சாலை உருவாக்கப்படும். சென்னை, கன்னியாகுமரி இடையே 8 வழிச்சாலை, கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு வரை உயர்மட்ட சாலை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சாலைகளை சீரான முறையில் பராமரிக்க தொழில்நுட்ப கண்காணிப்பு செயல்திறன் அடிப்படையிலான நம்ம சாலை செயலி செயல்படுத்தப்படும் என்றும், சாலைகள் திட்டத்திற்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னை, மாமல்லபுரம், புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சென்னையின் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வடசென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு வியாசர்பாடியில் ரயில்வே மேம்பாலம் நீட்டிக்கப்படும் என்றும் அறிவித்த அவர், ஊரக பகுதி சாலை மேம்பாட்டு திட்டம் மூலம் ஆண்டுதோறும் 2000 கிலோமீட்டர் சாலைகள் 2500 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் எனவும், சென்னை, ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 500 கிலோமீட்டர் சாலைகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் எனவும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கிட தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைத்துறை குறித்த முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டார். அதன்படி சென்னை, கோவை மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில்தட விரைவுச்சாலை உருவாக்கப்படும். சென்னை, கன்னியாகுமரி இடையே 8 வழிச்சாலை, கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு வரை உயர்மட்ட சாலை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். சாலைகளை சீரான முறையில் பராமரிக்க தொழில்நுட்ப கண்காணிப்பு செயல்திறன் அடிப்படையிலான நம்ம சாலை செயலி செயல்படுத்தப்படும் என்றும், சாலைகள் திட்டத்திற்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னை, மாமல்லபுரம், புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சென்னையின் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வடசென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு வியாசர்பாடியில் ரயில்வே மேம்பாலம் நீட்டிக்கப்படும் என்றும் அறிவித்த அவர், ஊரக பகுதி சாலை மேம்பாட்டு திட்டம் மூலம் ஆண்டுதோறும் 2000 கிலோமீட்டர் சாலைகள் 2500 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் எனவும், சென்னை, ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 500 கிலோமீட்டர் சாலைகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் எனவும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கிட தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.